சாந்தி வாணியும் பாக்கியத்தை குரு புராக்தவானாய தோஸ்மி நிரந்தரம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து 19 பார்த்தோம். அதில் 18, 19 ஒரு ரிவிஷன். நான் அதுதான் பாயிண்ட்டு. 18 என்ன சொல்கிறா, விலங்குகள் இருக்கிற மாதிரியே நம்ம இருந்தாக்கா அப்புறம் மனுஷன் பார்க்க என்ன பிரயோஜனம்? ஏன்னா அதுவும் காராகாரத்தை சாப்பிட்றது, தாகம் வளர்த்தா தண்ணி குடிக்கிறது, குழந்தை குட்டிக்கு வித்துக்கிறது, அதுகளை போஷணம் பண்ணுறது, நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் பூரா உலகத்தில் என்ன விவகாரம் உண்டோ அதுவும் அது பண்ணுறது. நாமும் அப்படியே இருந்துட்டோம்னா மனுஷ ரூபேன மிருகாச்சரி ரூபந்தான் மனுஷ ரூபம் தவிர ஆக்சுவலாக இதெல்லாம் மிருகம்தான். மனுஷ ரூபேன மனுஷ ரூபேன மிருகாக. ஆனால் அவன் என்ன பண்ணாங்க தெரியுமா, கைண்ட்னஸ்னால எப்படி சொன்னான். உண்மை அதோடு இல்லை, மிருகமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவன் என்ன யூஸு உங்களும் தான். ஆனால் மிருகமாவது ஆமாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கான்டாக்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. யூஸ்ஃபுல் இருந்தாலும் யூஸ்ஃபுல் தான், போனாலும் யூஸ்ஃபுல் தான். இந்த பயிர் இருந்தாலும் ஊற்றுரும், போனாலும் ஊற்றுரும். போனால் சண்டை, சொத்து கித்து அது இது, அவன் இவன் பங்காளி எங்காளி இருக்கும்போது வேண்டாததெல்லாம் காமம் குரோதம் அதெல்லாம். அதனால் மிருகங்கள் அது பாருங்க, கோவிச்சுன்னா உடனே அதுக்கு ஃப்ரெண்ட்லி ஆகிடும். ஈவன் கடைசி வரைக்கும் அது ஞாபகம் விடமாட்டான். அதுதான் சொன்னான் காலே காலே கிமனதம் பூஜ்யதே பூஜ்யஜாதம். பூஜ்யஜாதம் சாப்பிடுறது ஒரு விஷயம். அது காலே காலே கிமு ந பூஜ்யதே, அது சாப்பிடாம இருக்கு. கிருண்ணங்கி அம்பகா கிமதம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்காம இருக்கு. கிம் சம்பிஷந்தி சபாசு, ராத்திரி வந்தால் தூங்குறது இல்லையா. புஷ்ணந்தி சுவானு ந கிம், அது ஒரு சொந்தக்காரர்களையோ குழந்தையோ குட்டியோ அதெல்லாம் வந்து அது பாதுகாக்கிறது இல்லையா. இதுதான் குழந்தைகள் தான். அது மாதிரி மக்கள் வாழ்க்கையும் உலகத்தில் என்ன ஒன்று விவகாரம் அதெல்லாம் பண்ணுறது இல்லையா. ஆனால் கிருத்தியா கிருத்திய எப்பகத தியாம், கிருத்தியம் அகிருத்தியம், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இவனுக்கு தீ இருக்கிற புத்தி அப்பகடம் தெரியணும். செய்ய வேண்டியது செய்யணும், செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் ஏதோ பாட்டில் மிருகம் மாதிரி இருந்துருக்கான். அப்போது காஹா திரஸ்சாம் சபேதான் திரக் திரியக் அப்படின்னு அனிமல்ஸ், அதுக்கும் இவனுக்கும் கம்பேதா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு. அப்போ கிருத்தியாகிருத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். கிருத்தியாகிருத்தியங்கிறது எங்கே சொல்லியிருக்குன்னு கேட்டால் வேதத்தில் தான் சொல்லியிருக்கு. 2 வார்த்தை, விதி நிஷேதம். வேதங்கிறது சமுத்திரம், எல்லாத்தையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் 2 வேர்டுகள் கொண்டு வரலாம். இன்னது செய்யணும், இது செய்யக்கூடாது. செய்ய வேண்டியது செய்தால் எனக்கு ஸ்ரேயஸு, செய்யக்கூடாது செய்தால் அதை பண்ணணும். இதை தெரிஞ்சுட்டு கிருத்தியா அகிருத்தியம், கிருத்தியா கிருத்திய வியபகத தியாம் அப்படி இல்லாத வாழ்க்கைலாம் கஹா திரஷ்சாம் ச வேதா, திரியர்களுக்கும் இவனுக்கும் என்ன வேதம். எல்லா ஆக்டிவிட்டியும் எடுக்கிறதோ தூங்குறதோ வம்சவர்த்தி பண்ணுறதோ எல்லாம் எல்லாத்துக்கும் காமன் தான். இவன் ஏன் பண்ணலை, அது வியாக்கியானம். மனுஷன் இருக்கான், மனசு இருக்கிறதுனால மனுஷன். திங்கிங் கெப்பாசிட்டிங்கிறது இருந்தால் ஏதாவது செய்தால் என்ன விளைவுகள் வரும், இல்லை செய்யணுமானா எப்படி செய்யணும், இதெல்லாம் ஆராய்ச்சி அனலைஸ் பண்ணி எப்படி செய்யணுங்கிற விஷயத்தோட சாமர்த்தியம் மனுஷன் தான். அனிமல்ஸ் முடியாது. அனிமல்ஸ் ஏதோ வரும் போகும், மாடு வரும் அடி வரும் போகும், நாளைக்கு வரும் அடி வரும் போகும், டெய்லி வரும் அடி வரும் போகும். மனுஷன் அப்படி இல்லை. ஓஹோ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, இதை எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தனக்காகவே ரூலை வகுக்கக்கூடிய சாமர்த்தியம் மனசை யூஸ் பண்ணி சிந்தனா சக்தினால் செய்கிறது மனுஷன்தான். அப்படி செய்யாதவன் காலாகாரே பூஜ்யது. அதே மாதிரி கிருண்ணந்தி அம்பகா சம்பிஷந்தி சபாசு எல்லாருக்கும் காமன் பிரயோஜனம் இல்லை. மிருகவத் இருக்காம மனுஷரும் இருக்கிறது அந்த வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கடுத்து 19வது ஸ்லோகம் தான் சொன்னோம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஏதோ
ஏதோ ஒரு 1/2% ஜாஸ்தி கொடுக்குறாங்க, எவனோ ஒரு புஸ்தகத்தில் எழுதுறான்னா அதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறத அத்தனையும் நாம வேஸ்ட் பண்ணிடுறோம். ஆனா தர்மசாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, 1/2% இல்லை, 4000%, 5000% இல்லை சொல்றது. ஆனா அதை நம்பாம காரணா கூட நல்ல காரியத்தை செலவழிக்கலைன்னா சந்தேகம் தான் என்ன தப்புன்னா, சந்தேகம் வரலாம். வியர்த்தாசங்கா கருஷ மனசாகான்னு போட்டார். சங்க வருது தப்பு கிடையாது, எந்த விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து தான் செய்யணும். எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிறார் திருக்குறள்ல. துணிந்தமின் எண்ணுவும் என்பது இழுக்கு. செய்யறதுக்கு முன்னாலே பிளான் பண்ணி செய்ய, இறங்கினதுக்கு அப்புறம் செய்யலாமான்னு பண்ணாதே, அது தப்பு அப்படின்னா. பாரதி சொல்றான் கிராதார்ஜுனியம் மகாகாவியம், 5 மகாகாவியம் சம்ஸ்கிருதத்துல, இப்போ 50 காவியம் தமிழ் இருக்கிற மாதிரி தான் அது. காளிதாசன் 2, குமாரசுவாமி ரகுவம்சம், கிராதார்ஜுனியம் பாரதி வச்சா. இவனோடு சிசுபாலபதம் மாகனோடு, ஸ்ரீஹர்ஷனோடு நைஷதிய சரித்திரம். இந்த 5 தான் மேஜர் காவியாஸ் இன் சான்ஸ்கிரிட். இந்த 5 காவியத்தை படிச்சுட்டான்னா அவனுக்கு தெரியாத வேர்டே கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு எல்லா வேர்டும் வந்துடும். அதுவும் மாகனை பற்றி சொல்லும்போது சொல்லுவா, நவ சர்க்க கதே மாகே நவசப்தோ ந வித்யதே. நவாங்கிறது 2 மீனிங். நவான் தான் புதுசு, நவான் தான் 9. நவ சர்க்க கதே மாகே. மாகனோட புஸ்தகத்தை ஒரு புஸ்தகம் தான் எழுதிருக்காங்க மகாகவி. பாரதி ஒரு புஸ்தகம் தான் கிராதார்ஜுனியம் மகாகவி. ஸ்ரீகிருஷ்ணன் ஒண்ணுதான் மகாகவி, ஒரு புஸ்தகம் தான். ஆனா அதுலயே மகாகவிங்கிற மாதிரி ஒரு லெவலுக்கு வந்துட்டான். அப்ப 9 சர்க்கம் மாகன்ல படிச்சுட்டா புது சப்தமே இருக்காதான். நவ சர்க்க கதே மாகே நவசப்தோ ந வித்யதே. அப்படி அந்த வொக்காபுலரி பூரா எக்ஸாஸ்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி உள்ள சாமர்த்தியம் எடுக்கலாம். அப்ப அவெல்லாம் சொல்றது இதுதான், என்னதான் இருந்தாலும் சரி கிருத்தியாகிருத்தியத்தை பார்க்காம இதெல்லாம் படிச்சோ அதெல்லாம் இருந்தோ மிருகங்கள் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனால அது சொல்லுவார் பாரதி, சகசா விததீத நக்ரியாம் அவிவேக பரமாபதாம் பதம். சகசா ந விததீத கிரியாம். எந்த வேலையும் ஏதாவது ஹேஸ்டா பண்ணிடாதே. ஏன் அவிவேகா பரம் ஆபதாம் பதம். பெரிய ஆபத்துகளுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுன்னா அவிவேகம். அவிவேகம் அவிவேகம்னா, விவேகம்னா என்ன, பிரிச்சு பார்க்கக்கூடிய சாமர்த்தியம், விவேச்சனா சக்தி, இதுதான் விவேகம். வியாகரணம் விவேகம் இதெல்லாம் சொன்னா பிரிச்சு பார்க்குறது. என்னத்தை பிரிச்சு பார்க்கணும்? ஆங்கிலத்தை சொல்ற பார்த்தீங்களா, கிரெயின் அண்ட் சாஃப் எல்லாம் கலந்துருக்கு. நமக்கு நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு உலகத்துல. அது எது நல்லது எது கெட்டதுன்னு ஐடியா பண்ணி அந்த நல்லதை எடுத்துட்டு கெட்டத்தை தள்ளுறதுங்கிறது தான் பிரிச்சு பார்க்குறது. இதுக்கு விவேச்சனம், வியாகரணம், விவேகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அது பண்ணாத கிருத்தியாகிருத்தியத்தை தெரியாம அதுல வியபகத தீஹி, தீன புத்தி அப்படி இருக்கக்கூடியவன் கஹா திரஷ்சாம் சவேதஹான்னு பட. அதுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் அது. கிருச்ரால் லப்தம் தனமபி சதாம்சாதிக பிராப்தி லோபாது சத அம்சம் 1%. பிராப்தி லோபாது கிரீடு. அந்த கிரீடுனால பத்ரே கிஞ்சித்து லிகிதம் உபலப்ய சர்வம் தியஜாமா. எதையோ எடுத்திருக்கான், சீனியர் சிட்டிசன் 1% ஜாஸ்தி கொடுப்பேன்னு இருக்கான், அதை நம்பிட்டான், பேங்கே திவாலா போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா சாஸ்திரைஹி சித்தே, சாஸ்திரங்கள், வாங்க யாரோ மேடம் வந்திருக்கா, வாங்க வாங்க இங்கதான் வரையலா. டாக்டர் பார்த்தோம், டாக்டர் பிசிக்கல் டாக்டர், இது ஸ்பிரிச்சுவல் டாக்டர். சார் வரட்டும், டாக்டர் வரட்டும், பேஷண்ட் இல்லை டிஸ்டர்ப், அவளுக்கு டிஸ்டர்ப்ஸ் ஆகும். அதனால நான் பேசுறது இல்லை அவள். பரவாயில்ல, இது ஸ்பிரிச்சுவல் டாக்டர், அது பிசிக்கல் டாக்டர், எல்லாம் வேண்டியதுதான். முதல்ல அது இருந்தால் தான் இது வரும். ஓ ஓ அப்ப சாஸ்திரைஹி சித்தே, சாஸ்திரங்கள்ல அடிச்சு சொல்லியிருக்கு, கேரண்டி பண்ணிருக்கு. சித்தம் தானா கேரண்டீடு, நடந்ததுன்னு அர்த்தம். சித்தி இருக்கிறது, அதானது உண்மை. அத என்ன சொல்றாரு இதுல, பகுஷத குணாதிக்க லாபம். அங்க லோபம் இங்க லாபம். விடுவதில்ல 1/2% வரும்போது லோபம், கிரீடு. அப்ப என்ன அர்த்தம்? மலையாளத்தை சொல்லுவான், அதிமோகம் சக்கரஞ்சவிட்டும் சொல்லுவான் மலையாளத்துல. அதிமோகம் சக்கரஞ்சவிட்டும். A person who has got பேராசை
will always be in difficulty. அதுக்கு லோபம்னு போட்டார், இங்க லாபம்னு போட்டார். லாபங்கிறது நியாயமா உள்ளதுதான். அதனால பகுசத குணாதிக்க லாபே பரத்திர பட இங்க கிடைக்காது. பரத்திர இங்க செய்ய காரியங்களுக்குதான் எப்போ ஒரு இடத்துல தான் அதுக்கு பலன் உடனே வரும் சொல்ல முடியாது. அதுக்கு மகாபாரத சொல்லும்போது சொல்றார், எப்போ ஒரு ஆக்ஷனுக்கு ரிசல்ட் வரும்னு கேட்டார், திரிபிர் மாசைகி திரிபிர் பக்ஷைகி திரிபிர் தினைகி. சிலது 3 நாள்ல கொடுக்கும், 3 வாரத்துல கொடுக்கும், 3 பட்சத்துல கொடுக்கும், 3 வருஷத்துல கொடுக்கும். எப்படின்னு கேட்டா அதுக்கு எக்ஸாம்பிள் பிளான்ஸ் சொல்றார். விதை போடுறோம், எல்லா பிளான்ட்டும் அப்படியே முளைக்கிறது இல்லை. சிலது கொஞ்ச நாளைக்கு இந்த சீடு அங்கே இருக்கும், அப்புறம் தான் வருது. இந்த பாலிகை தெளிக்கிறான், இன்னைக்கு தெளிக்கிறான், என்னைக்கு வருது உங்களுக்கு செடி, உடனே வருது இல்லை. சிலது இந்த ஆனுவல்ஸ் பாட்டனில் சொல்லி கொடுக்குறானே ஆனுவல்ஸு, அது மாதிரிலாம் சிலது ஒரு நாள் தான் இருக்கும், சில 1 மாதம் இருக்கும். அது மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு ஒரு அபூர்வம் சித்திச்சு, அந்த அபூர்வம் எப்போ பரிதமாகுமோ அன்னைக்கு தான் நல்லதோ கெட்டதோ பலம் அனுபவிப்பான். அப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றா. யாரெல்லாம் கஷ்டப்படுறா, நல்லவாழ்லாம் கஷ்டப்படுறா. யார் சந்தோஷமா இருக்கா, அயோக்கியத்தில் மட்டும் சந்தோஷமா இருக்கா. அது எப்படி சார்னு கேட்டான். இதுதான் காரணம். ஏதாவது காரணம் சொல்லி ஆகணும் இல்லையா? அது எங்க புராணத்தில் சொல்லும்போது, இக சந்தோ விஷீதந்தி பிரகர்ஷந்தி அசாதவகான் பத்மபுராணத்துல. இக இந்த உலகத்துல, அதுவும் ஸ்பெஷலி கலிகாலத்துல, சந்தகா விஷீதந்தி சத்துக்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுவன் கஷ்டப்படுவன்னார். அப்ப அசத்துக்கள் இன்னும் கஷ்டப்படணுமே. நான் பிரகர்ஷந்தி அசாதவகான் திருட்டு வயிறுலாம் சௌக்கியமா இருப்பேன். ஏன்னு கேட்டார், எல்லாம் முன்னால பண்ண அந்த பலத்தோடு ஒரு அதனாலதான் நல்ல வாழை சபரம் பண்ணும்போது எப்படி சொல்ல முடியும் நம்ம அதை. நான் கண் கூட அது பார்த்துருக்கேன். என்னோட பிரதருக்கு ஃபாதர்லா சீதாராமையா இருந்து கோயம்புத்தூர்ல அட்வொகேட். அன்றைக்கே அவருக்கு நான் சொல்ல 53, அப்பவே அவருக்கு 70-75 வயசு. நல்ல லீடரா பாரா இருந்தார். அப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் பையங்க அவர் ஜூனியர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவர் வானப்பிரஸ்த மாதிரி ஆற்றுல உட்காந்துருப்பார். முட்டிலேருந்து கீழே கால் வரைக்கும், எல்போலேருந்து கை வரைக்கும் எக்ஸிமா தான். அந்த பிளட்டும் அந்த இது ஷீடும் இருக்கு இல்லையா, அப்படி ஒழுகின்னு இருக்கும். பெரிய ஞானி. நான் அப்போ 15 வயசு SLC. அவன் அதுக்கு போனால் அவரை போய் பார்க்க போவேன். பெரிய விளாட்சியாக அம்மா இத்தனை டாக்டர்ஸ் இருக்கா, இத்தனை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா, மருந்துகள் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, ஏதாவது சாப்பிட்டு கொஞ்சமாவது குறைக்கப்படாதா, இப்படி சஃபர் பண்ணுறேன்னு கேட்டேன். யாருடா சஃபரிங்? உனக்கு பார்க்குறது சஃபரிங் மாதிரி இருக்குது, எனக்கு இது வந்து சஃபரிங் இல்லையே. இல்லை நான் ஒத்துக்க முடியாது இங்கே அப்படி சொன்னேன்னு நான் சஃபரிங் இல்லைன்னு ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ நான் க்யூர் பண்ணிவிட்டேன்னா இது மறுபடியும் அனுபவிக்கிறதுக்கு ஜென்மா எடுக்கணுங்கிறாரு. இது என்னத்தை பண்ணுறது அவர்கிட்ட போய் பேசி? இல்லை இது வாட்டி என்ன நீங்கள் பேசுவேன்? நான் அனுபவிக்கிறது யாரோட காரணமும் கிடையாது. யாரும் எனக்கு இதை கொடுக்கல, என் தலையில் எடுத்து நான் அதை அனுபவிச்சு முடிச்சிடணும். இப்போ இந்த ஜென்மா முடிஞ்சு நான் போகும்போது எனக்கு இது அரியர்ஸ் இருக்கக்கூடாது. அதனால எனக்கு என்ன எனக்கு கவலை இருக்குது? நான் சந்தோஷப்படுறேன் வருத்த, நீ இன்னும் எனக்கு கவலைங்கிறியே அப்படி. சார் என்னால் உங்கள்கிட்ட பேச முடியாதுன்ற. சாதாரண ஜீவனுக்கு அப்படி தோணுமோ? ஏதாவது நமக்கு நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது, ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் உடனே ஏதாவது வேணும், அப்படித்தானே சொல்கிறோம். அல்டிமேட்டாக கதை வேறு. அது எத்தனை பேருக்கு அந்த சொல்லிவிடலாம், மற்றவாளுக்கு சொல்லிவிடலாம். நமக்கு வரத்த இது முடியணுமோ? இப்படி நான் கண் கூட பார்த்துருக்கேன். ஃபார் அட்லீஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஏஜ் அவர் வசதி உள்ளவர் தான், என்ன வேணா பண்ணலாம், டாக்டர்ஸ் எல்லாம் தெரியும், நல்ல அட்வொகேட்டு, யோக்கியம். நான் கழிச்சு கட்டி விடுறேங்கிறாரு. இந்த ஜென்மாலேயே நான் இதெல்லாம் கழிச்சு கட்டி விடுறேன். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு கேரி இட் ஃபார் த ஃபர்தர் பர்த் இஃப் தேர் இஸ் ஒன். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். என்ன இந்த மாதிரிலாம் ஒரு ஞானம்னாக்கா, உனக்கு தான் படுறது, எனக்கு என்ன இருக்குங்கிறாரு. அஞ்சோ அந்த நிலை பக்குவம் வருதுங்கிறதுலாம் உண்மையா இருக்கலாம். அது யோசிச்சு பார்த்தோம்னா உண்மைதான். பட் நமக்கு அதெல்லாம் வராது. ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்க எப்பவுமே கீழே பார்க்கணும், மேலே பார்க்கக்கூடாது. புரியல நீங்க சரியா கேட்டா நம்மளோட கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்கான். அதை நீங்க நினைக்கிற ஏன் சுகப்படுறவரை மட்டும் நினைக்கிறீங்க? அவருக்கு இல்லை இல்லை, நான் இப்படி சொல்றேன். இந்த லெக்சர்ஸ்ல நீங்க பிலாசபி புக்கே படிக்க வேண்டாம், தத்துவம் கேட்க வேண்டாம், எந்த பெரியவாள் லெசன் நீங்க கேட்க வேண்டாம். ஒரு ஓபி போய் ஹாஸ்பிட்டல் பார்த்து வந்துருக்க போறோம். ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஓபி விசிட் போயிட்டு வாங்களா. பகவான் நம்மளை இப்படி வச்சிருக்கானே, அவள்லாம் எப்படி திண்டாடுறா பாவம் அப்படின்னு தோந்துட்டா ஞானம் வந்துடும். ஆனால் வெளியில் வந்தால் போயிடும். அது என்ன பண்ணுறது, மாய.
அதனால சொல்றார் சாஸ்திரை சித்தே பகுசத குணாதிக்கிய லாபே பரத்ர பரத்ரன்னு. நான் இதெல்லாம் பண்ணேன் சார், எனக்கு இங்கே பலன் உண்டான்னு கேட்டால் பலன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். பட் இதுதானே நம்மளோட ஒரு ப்ரோக்ரஸ், பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். புண்ணியன் எழுதுறானே, ஜான் புண்ணியன் போய்ட்ரி, பில்கிரிம்ஸ் ப்ரோசஸ், வெள்ளக்காரன் எழுதலாம் பார்த்துங்க. அதனால நமக்கு இந்த ஸ்டேஜ் வந்து 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 6வது அத்தியாயம் சொன்ன மாதிரி ஒரு டேக் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் வந்து நிற்கிறோம். நமக்கு ஆசை அதுக்குள்ளே போயிட்டுதா பரவாயில்ல, அது வரைக்கும் முடிஞ்சு போச்சு, அதுலேருந்து டேக் ஆஃப் பாயிண்ட். அதனால பரத்திரன்னு போட்டார். இங்கே வரலாம், ஆனால் அங்கே கட்டாயமாக உண்டுன்னு சொன்னால் சாஸ்திரத்தை நம்பணும். சாஸ்திரம்ங்கிறது பேர் போட்டார். சாஸ்திரம்னா ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் சயின்ஸ்னு போடுறான், தப்பு. சாஸ்திரம் என்ன? சாசனாத் திராணனாத் சாஸ்திரம். சாசனாத் அது சொல்லும், இப்படி செய், இப்படி செய்யாது. ஆமாம், அது செய்ததுனால என்ன லாபம் தான்? திராணம், ப்ரொடெக்ஷன். எதை நீங்கள் சாஸ்திரப்படிக்கு செய்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வரும். அதனால தான் கீதையில் சொன்னார், அர்ஜுனா எந்தெந்த இடத்துல உனக்கு டவுட்டு வருதோ, என்ன செய்யணும்னு வந்தால் நீ அவனே கேட்காத, சாஸ்திரம் என்ன சொல்றது பாரு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதம். கீதையில் சொல்லிட்டார் சாஸ்திரம். எப்போ யூ ஆர் இன் அ டைலமா, see what the Dharma Shastra says, do that. அதனால தான் சாஸ்திரம் பிரமாணம் தே. அதனால தான் கீதா சாஸ்திரம்னு சொல்லிட்டு இருக்கோம். சாசனாத் இப்படி செய்யு சொல்லும். அதனால என்ன ரிசல்ட்டு? திராணனாத் காப்பாற்று. திராணம்னா காப்பாற்று. காப்பாற்றுங்கிறது நம்ம மறுபடியும் என்ன நினச்சிக்கிறோம் வேர்ல்டில்? எனக்கு ஒரு பாடி கார்டு, வீடு, கதவு, பூட்டு, துப்பாக்கி, இதெல்லாம் நம்ம வந்து பாடி கார்டு நினைக்கிறோம். இதுக்கெல்லாம் அவன் பயப்படுறது இல்லையா? அந்த ஒருத்த மரானவன் என்னதான் இருந்தாலும் அவன் வந்தான்னா சரி, நான் வரையா இழுத்துன்னு போட்டுமா தான் கேட்க போகிறான். அதனால் அது ஒன்றும் ப்ரொடெக்ஷன் இல்லையா? இப்போ என்ன ப்ரொடெக்ஷன்? இன்னொரு பர்த்து வராமல் இருக்கிறது ப்ரொடெக்ஷன் தான். நமக்கு பயமே இதுதான். உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் ஒரே பயம். அதுதான் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம், மரண பயம்னு சொல்லிடுறோம். காரணம் என்ன? த ஃபியர் ஆஃப் அன்னோன். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியலையே. இப்போ என்ன இருந்துட்டு இருக்கோம், கஷ்டமோ நஷ்டமோ ஏதோ லெவல் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், என்ன ஜென்மா வரும், இல்லை ஜென்மா உண்டா, இதெல்லாம் தானே கவலை. அப்போ அன்னோனை பற்றி ஃபியர் ஜாஸ்தி. இதுதான் சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது. இதுபடிக்கு இருந்தீங்கன்னா உனக்கு பயமே கிடையாது, அபயம். அப்போ அது மாதிரி சாஸ்திரத்தை அடித்து சொன்ன விஷயத்தை கூட என்ன சொல்றது? பகுஷத குணாதிக்கிய லாபே பரத்ர. இல்லைடா உடனே இப்போ ரிசல்ட் வெளியேன்னு கட்டுவிடுவான். அதுதான் பரத்திரே போட்டார் அவர். என்ன சார், நான் பாருங்க ஒரு சத்சங்கம் பண்ணேன், அடுத்த நாளைக்கு எனக்கு ஏதாவது வரணும் இல்லையா, வரலையா, அவர் சேத கர்மாவுக்கு பலம் இல்லையா அப்படின்னு கட்டுவிடுவான். இதுக்கு வேண்டி தான் இங்கே நீ எதிர்பார்க்காத ஒரு குண்டு உண்டுன்னு எப்படி தெரியும்? சாஸ்திரம் சொல்றது. அது எப்படி தெரியும்? சாஸ்திரம் பிரமாணம். பிரமாணத்துக்கு அர்த்தம் என்ன? பிரமாயாக கரணம். எது உண்மையோ அதை காட்டி கொடுக்கறதுக்கு நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் பிரமாணம்னு பேர். அப்படி இருந்ததுனால இவன் என்ன பண்றான்? அப்ப கூட வியர்த்தாசங்கா கலுஷ மனசா, மனசு கன்ஃபியூஷனா இருக்கு அவனுக்கு. எதனால? சங்கா, டவுட்டு. டவுட்டு தப்பா இல்லை, வியர்த்தாசங்கா கலுஷ மனசா. அதனால என்ன ரிசல்ட்டு? ந தியஜாமஹா அர்த்த லேசம்னு கூட ஒரு காரணம் நல்ல காரியத்தை கொடுக்க மாட்டான். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, உங்க சொத்து எதுன்னு கேட்டு, உங்களுக்கு என்ன சார் சொத்துன்னு கேட்டான். 2 வீடு வச்சிருக்கேன் சார், பேங்கில் அக்கௌண்ட் இருக்கு, எனக்கு 2 கார் வச்சுருக்கேன், அப்படி இப்படி. இதெல்லாம் உங்க சொத்து இல்லைன்னு. ஏன்னா யூ ஆர் ஒன்லி எ பொசஸர் ஆர் எ கண்ட்ரோலர். இது உங்களோட இல்லைங்கிறான். ஏன்? வாய்ப்புறான போயிட்டு அது யார்கிட்ட இருக்கு? உங்கள்கிட்ட வருமா? உங்கள்கிட்ட இருக்கா? உங்க சொத்தான உங்கள்கிட்ட இருக்கணுமா இல்லையா? இப்போ கையில் வச்சுருக்க, கைவசம் இப்போ வச்சுருக்க, இதோட சொத்து இல்லை. அப்போ எதுதான் சொத்து? எது நல்ல காரியத்துக்கெல்லாம் நீ கொடுக்குறையோ, எது விசிட்டாளுக்கெல்லாம் தானமாக கொடுக்குறையோ, அது உனக்கு சொத்து. பாக்கி இருக்கிறதுலாம் யூ ஆர் எ பொசஸர், somebody else is the owner, you are only a unpaid gurkha for that அப்படின்னு சொன்னார். ஆமா, அதனால தான் அந்த இடத்துல வேற யாரும் நமஸ்காரம் பண்ண முடியாது. திருவனந்தபுரம் கோவிலில் போனால் அந்த 9 மணிக்கு ஹைனஸ் வருவான். அப்போ எத்தனை பெரியவனால ஒதுங்கி விடுவான். காலியாக இருக்கும் கோவில், அவருக்கு மாத்திரம் ஒரு 15 மினிட்ஸ். அல்ல நேர ஒருத்தனும் வரமாட்டான், எல்லாம் ஒதுங்கி விடுவா. ஹைனஸ் வந்தாக்கா அவர் அந்த ஒரு இடத்துல நமஸ்காரம் பண்ணுவார். அப்புறம் ப்ரே பண்ணிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு போயிடுவார். நீங்கள் அங்கே நமஸ்காரம் பண்ணிட்டு தான் அவன் சொல்லுவான். அந்த நம்பூதிரி, சாமியை விட நமஸ்கரிக்காம தெற்றில்லையா, பட் இல்லது முழுவதும் கொடுக்கணும்னு சொல்லுவான். அவர் என்ன பண்ணியிருக்கார்? கிங்டமே
பத்மநாபதாச கேரளவர்மா பத்மநாபதாச அந்த என்ன பேருண்டோ அது போட்டுப்பா. பத்மநாபனோட தாசன் டெய்லி கணக்கு எழுதி பகவானை சொல்லுவா. உங்கள் கண்ட்ரி ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், ஐ எம் ரீஜெண்ட், நான் ஓனர் இல்லை, இப்போ சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா. எங்கள் கிராமத்தில் இது ஒன்று நடந்தது. நஞ்சப்பையன்னு பேர் இருக்கு, பிராமணன் தான், நஞ்சங்கூடு இருக்கு, அங்கேருந்து வந்து எங்கள் ஊரில் செட்டில் பண்ணவா வரலாம். அவர் அங்கே கணக்கு எழுதிட்டு இருந்தார் கோலகத்தில், கோலம் பேலஸ். சர்வீஸ் முடிஞ்சு போனால் இப்போ இங்கெல்லாம் நம்ம கவர்மெண்ட்டில் லேண்டு கிண்டு வீடெல்லாம் கொடுக்குற மாதிரி ராஜா நஞ்சப்பையன் பணி விட்டு போவானு எந்தா வேண்டதா கேட்டார். என்ன கொடுக்கணும்னு கேட்டார். இல்லையா എനിക്ക് താമസിക്കാൻ സ്ഥലമില്ല, അപ്പോൾ ഒരു 2 ഏക്കർ ഭൂമി തരാം പോരെ കേട്ടാ. മതി. 2 ஏக்கர் கொடுத்தது அவர் சிவரை ஆடு பண்ணிவிட்டார். 20 ஏக்கர்ஸ் ஆகிடுச்சு. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனோன்னா அவனுக்கு 2 ஏக்கர்ஸ் கொடுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன். இவர் 20 போட்டிருக்கார். ஃபோர்ஜரி. அவன் சீக்கிரட்டாக கேட்டான், கொலது கேட்டான். ராஜாட்டு சொன்னான், തിരുമനസ് കൊടുത്തത് 2 ഏക്കറാണ്, നന്ദപ്പയ്യൻ ഒരു 0 ചേർത്തിട്ടുണ്ടെന്നാ. ഒക്കെ പത്മനാഭൻ നോയിക്കോളും, അയാളുടെ സ്വത്തല്ലേ அப்படின்னா. 20 ஏக்கர்ஸ் in 1940 நஞ்சை அதை கொடுத்தார். Within a period of about 10 to 15 years, நஞ்சப்பையன் came to the streets as a beggar. எல்லாம் போயிடுது. அது காசு வந்தது, சீட்டாட்டம், தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி ஆஃபீஸில் போய் ஒன்றுமே இல்லாமல் கிராமத்திலேயே பிச்சை எடுக்கிற ஸ்டேஜ் வந்து 6 திவானில் கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜை கணக்கு எழுதிட்டு இருந்தவர் எங்கள் கிராமத்தில் இருந்தது. രാജാട്ട് சொன்னானா, പത്മനാഭന്റെ സ്വത്തല്ലേ, അപ്പം അയാളും നോക്കിക്കോളും, നമ്മളെന്തിനാ ചെയ്യുന്നത്, നഞ്ചപ്പന്നെ എഴുതിയോ കൊടുത്തോളൂ. மாதிரி யார் யாருக்கு என்ன செய்யணுங்கிறதுக்கெல்லாம் விதி சாஸ்திரம் சொல்றது. அது பண்ணேன்னா அதான் சொல்றாருவர். எது பண்ணமோ இது பண்ணாமோ அதை பார்க்காம என்னத்தையோ பண்ணி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் 19 ஸ்லோகம் வரைக்கும். இப்போ 20வது ஸ்லோகத்தில் ஜீர்ணே ருக்னே விகலகரணே சத்ருவிர்வா கிரஹீதே ஸ்வஸ்மின் கோதஹ பவதி சுகதஹ கஷ்ட காமப்பிரசங்கஹ மா பூதேதத் சகலமதவாஸ்ய ஆயுஷः கிம் பிரமாணம் நிஷ்யத்யைவம் துரித நிஜய ஸ்ரீயதே நிர்விஷங்கைஹி மனுஷ்யைஹி. பயமே இல்லாத மனுஷாலாம். விஷங்கம்னா பயம், சங்கைனாலும் பயம்தான். டவுட்னு அர்த்தம் உண்டு. இதுல ஸ்ரீமத் பாகவதத்துல ஜடபரத உபாக்கியானம். அதே ஜடபரதன்ட்ட இந்த சிந்து சோவியில ராஜா இருக்கானே ரகுகணன், அவன் கண்ணாபின்னான்னு பேசுறான். அவர் எல்லாம் கேட்டுட்டே இருக்கார். கடைசியில கண்ணாபின்னா திட்டுறதுக்கு அப்புறம் அவனுக்கு கோபம் இல்லையான்னு கேட்டார். நீ இப்ப என்ன சொன்னா தானே எனக்கு கோபம் வரணும், நீ உடம்பத்தானே சொன்னேன்னு சொல்றார். அவன் ஆக்சுவலா பிரம்மஜானத்துக்கு வேண்டி குருவை தேடிட்டு போறான். ஓ, இவர் தான் நமக்கு குரு கிடைச்சாரு போறதுன்னு காலில் விழுந்து, நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் தப்பு தான், நான் எதை பற்றி பயப்படுறேன் இந்த உலகத்துலன்னு சொல்றேன்னு சொல்றான். எனக்கு இந்திரனோட வஜ்ரத்தை பயம் கிடையாது, பரமசிவனோட திரிசூலத்தை பயம் கிடையாது, வாயு அக்னி குபேரன் அவரோட அஸ்திரத்தை பற்றி பயம் கிடையாது, பிராமண சாபத்தை பற்றி பயப்படுறேன் தான். நாகம் விஷங்கே சுரராஜ வஜ்ராது நக்ஷூலான்ன யமஸ்ய தண்டாது அக்னிர்க சோமானில வித்தபாஸ்திராது சங்கே பிருஷம் பிரம்மகுலாவமானாது. பிராமணனை அவமானப்படுத்துறது மாதிரி உள்ள ஒரு தப்பு, ஒரு தோஷம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த கஷ்டங்கள்லாம் பார்த்தா நடுங்கிறனா. இவாளெல்லாம் பயமே இல்லைங்கிறான். பரமேஸ்வரனை பயம் இல்லை, யமனை பயம் இல்லை, இந்திரனை பயம் இல்லை. பார்த்தா பொண்ணில் வர போட்டுருக்கீர், ஆனால் ஆறும் கிட்டக்க வரப்படாதுங்கிறதுக்கு வேண்டி டத்தியாக இருந்திருக்காரு. ஜடபரத வாக்கியானம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏரியா ஸ்ரீமத் பாகவதத்தில். அதில் ஞானி, பிறப்பிலேருந்தே ஞானி. ஆனால் யாரையாவது கிட்டக்க வராதே சொல்லிவிட்டா அவள் அஃபென்ஸாக எடுத்துப்பா, அன்டச்சபிலிட்டின்னு சொல்லுவாள். அவரே ரொம்ப ஒரு அவ்வளோ அழுக்காக இருந்ததுனால யாரும் கிட்டக்க வரமாட்டான். அவருக்கு அதுதான் வேணும். சங்கம் இருந்தால் தகராறாயிடும். முன்னாடி அப்படிதான் சங்கத்திலிருந்து ராஜாவாக இருந்தவர் மானை நம்பி மானா பிறந்து அப்புறம் ஜடபரதனா வந்தவர். அவருக்கு இந்த ஞானம் இருக்கு.
உலகத்தில் ஏதாவது கூட நம்ம ஒட்டுதல் வச்சுருந்தோம்னா நம்ம பந்தன் ஆயிடுவோம், மோட்சம் ஆகாது. அதனால யாருமே கிட்டக்க வரப்படாது. நான் வராதே சொன்னா கோச்சிக்க போறான். அதனால நம்மளே அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்துவிட்டா ரொம்ப டட்டி வரமாட்டானோ இல்லையோ, இதான் அவருக்கு வேணும், இது அவர் தான் பண்ணிட்டாராம். அப்ப சொல்றான் ராஜா, எனக்கு யாரையுமே பயம் இல்லை, எதையுமே பயம் கிடையாது. ஆனா பிரம்மகுல அவமானாது எப்படி சங்கே பிருஷம் நடுங்கிறேன்னு சாதாரண பயம் இல்லை, பாய்க்கு ஒன்றும் பயம் இல்லை. இவாள்லாம் நிர்விசங்கை பயமே இல்லாம இருக்கலாம் இந்த ஆளுகள்லாம். இதான் இந்த பாயிண்ட் பா. நிர்விசங்கை நிச்சித்திய ஏவம் என்னது நிச்சயம் பண்றா? ஜீர்ணே ருக்னே விகதகரணே சத்ரு விரியா கிரகி. இந்த உடம்பு இருக்க ஜீர்ணமா இருக்கு, வயசாயிடுறது. ருக்னே வியாதி வந்து விடுறது. விகலகரணே கரணங்கள் நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் சக்தியை இழந்து விடுறது. சத்ருபிகி யா கிரகிதே, இல்லாட்டா எதனா சத்ருக்கள் பிடிச்சி கீழடிக்க விடுறான். இல்லாட்டா என்ன ஆகுது? உசிரே போயிடுறது. அதனால இதுக்கு என்ன இருக்கு வேல்யூ இந்த லைஃப்ல? ஆயுகு கிம் பிரமாணம், என்ன பர்மனண்டாவா இருக்க போறோம் அப்படி நினைச்சுண்டு நிச்சித்திய துரித நிச்சய, துரிதம்னா தப்புகள், நிச்சயம் அதனோட கூட்டம். துரித நிச்சயதே, எல்லாம் தப்புகளே பண்ணிட்டு இருக்கான். அவன் நினைச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான், மனசு போன மாதிரி பண்ணிட்டு இருக்கான். காரணம் நிர்விசங்கை, கோபம் கவலையே கிடையாதுன்னா. இந்த சொந்தக்காரர் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து இங்கே வரான், ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸு. அவன் வரும்போது இந்த பூந்தமல்லி கிட்டே எங்கேயோ மழை பெஞ்சிருக்கு, அவன் தான் ஓட்டின்னு வரான். அவன் ஒய்ஃபு 2 குழந்தைகள். வண்டி இப்படி தலைகீழாக விழுந்தது, எங்கேயோ போய் பக்கத்தில் உள்ள வயலில் விழுந்துருது. நல்ல காலம் எல்லாம் ஓடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணி திருப்பி வச்சா. லேசாக ஏதோ அடிபட்டு மட்டும் தான். அந்த இன்ஃபர்மேஷன் வந்தபோது நான் ஃபோன் பண்ணேன், என்ன அந்த மாதிரி ஏதோ ஒரு மிஸ்ஸாக எடுத்து சொன்னாலே உங்களுக்கு ஒன்றும் சீரியஸாக வந்து அடிபடலையே கேட்டேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏதோ மைனர் இன்ஜரி தான், எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இப்போ தேவையில்லைன்னு. நான் பேசாமல் இருக்காமல் இதுதான் தப்பு, இந்த வாயை கொடுக்குறது. சரி சொல்லி விட்டுருக்கணும். இதுலேருந்து நீங்கள் என்ன பாடம் கற்றுட்டேன்னு கேட்டேன். இது தேவையா எனக்கு? வண்டி இப்படி திருப்பி விழுந்து அடிபட்டு தப்பிச்சேன்னு சொன்னேன் இல்லையா, இதுலேருந்து என்ன தெரிஞ்சுங்க? உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதோ பகவான் புண்ணியத்தில் குருவாயிருப்போம் பிரசாதம்னு சொல்லுவோம். என்ன சொன்னா தெரியுமா? நம்ம இருக்கிறதுக்குள்ள எல்லா சுகத்தையும் அனுபவிச்சு விடணும்னு நினைச்சுட்டேன்னு சொன்னார். இவர் என்ன பண்றது? ஐ ஹவ் எஸ்கேப்ட் வித் ஸ்கின் தி டீத். ஏதோ பகவான் புண்ணியத்தில் தப்பிச்சேன் சொல்லாதுக்கு இல்லை. லெசன் இஸ் பிஃபோர் வி டை வி ஷுட் என்ஜாய் ஆல் திங்ஸ் இன் த வேர்ல்ட். சரி, இவனுக்கெல்லாம் ஒன்றும் விலாசம். நல்லா சொன்னேன், இப்படி சொன்னார் அவர். சரிதான், இவர்கிட்ட போய் பேச போனோம் பாருன்னு நினைச்சிட்டேன். அதனாலதான் நிச்சித்திய ஏவம் துரித நிஜயசீயதே. யாருனால? நிர்விசங்கை, கவலையே இல்லாமல் இருக்கலாம். உடம்பு கிழமத்துல மாறுது, டிசீஸ் வருது, யாரும் அப்படி சொல்லி போயிடுறான், அடிக்கிறான் உதைக்கிறான், கடைசி செத்தே போயிடுறோம். அப்படி இருக்கிற நாள் வரைக்கும் இதான் எபிக்யூரியன் பிலாசபி. எது ஜீவேது சுகம் ஜீவேது, இருக்கிறதையா சௌக்கியமா இருக்கு. காரணம் என்ன? ரிணங்கிருத்வா கிருதம் பிபேது. கடன் வாங்கி நெய் ஊத்திக்க வந்தான். ஏண்டான்னா பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய புனகா ஆகமனம் குதஹா. முதல்ல குஷி போடுவான், இல்லாட்டா எரிய விடுவான், அதே திரும்பி அவர் போனான். பைத்தியக்கார பேர் இருக்கிற சௌக்கியமா இருக்கு, அனுபவிச்சு விடுவான். அப்ப இன்னொன்று பத்தி கவலையே இல்லாம இருக்கிற விஷயம் இருக்கான்னா அப்படிதான் இருக்கா. நிர்விசங்கைனார், பயமே இல்லை. ஆயாந்தியக்ரே நனுதனுபவாஹ உத்தவர்ணாஹ இவே மே ஷய்யா லக்னாஹ ஃபணபிருதைவ ஆபாந்தி தாராஹ இதானிம் காராகேஹ பிரதிமம் அதுனா மந்திரம் திருஷ்யதே மே தத்ரஸ்தாதும் பிரஜதி மனோ நக்ஷணம் நக்ஷணார்த்தம். ஓரளவுக்கு வைராகியம் வரவன் என்ன சொல்றான்? ஆயாந்தி அக்ரே, முன்னால வந்து நிக்கிறா. யாரு? தனுபவாக. தனுபவாக குழந்தைகள், உடம்புல இருந்து வந்தவா. தனுபவாக உத்தமருனாக இவ, ஏதோ கடன் கொடுத்து நம்மளோட கடமாக வந்த மாதிரி வந்து நிற்கிறாங்கிறான். பகவத்பாதா சொன்னாரு, அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி தத சுக லேச சத்தியம் புத்திராதபி தனபாஜாம் பீதி அப்படின்னார். ஏன் உங்க கேரளாலையோ பாக்கி எல்லாம் எப்படி கேட்டார்? சர்வத்ரைசா விகிதா நியதி. எங்க ஊர்ல மாத்திரம் இல்ல, எல்லா இடத்துலயும் எல்லாரும் உழுந்துட்டார்.
அதனாலதான் ஆயாந்தி அக்ரே நனு தனுபவாக எப்படி வரா உத்தமருணா ரிணம்ன்றது கடம் உத்தமருணன் கிரெடிட்டர் அதமருணன் டெட்டர் அதுதான் கடன் வாங்கினவன் அதமருணன் அவன் உத்தமருணன் ஏதோ கடன் கொடுத்து நம்மள்ட்ட திருப்பி வாங்குறதுக்கு வந்து விரட்டுற மாதிரி பசங்கள் வந்து முன்னால் நிற்கிறான் ஷையாலக்னாக சரி வீட்டில் படுக்கையில பணபிருதா பணம் படம் பணபிருதான பாம்பு பணபிருத இவ ஆபாந்தி தாராக ஆத்துக்காரி எப்படி இருக்கான்னு கேட்டான் சர்ப்பம் மாதிரி இருக்கான் அப்ப வீடு எப்படி இருக்குன்னு கேட்டான் காராகேக பிரதிமம் ஜெயில் மாதிரி இருக்கு அதுனா மந்திரம் என்னோட வீடு திருஷ்யத்தே அப்ப நான் என்ன இப்ப சொல்றேன் தத்ரஸ்தாதும் அங்க இருக்கிறதுக்கு பிரசஜதி மனஹா என்னோட மனசு இஷ்டப்படுதை எத்தனை நேரம் இருக்கிறதுக்கு ந க்ஷணம் வா க்ஷணார்த்தம் ஒரு க்ஷணம் அல்லது ஒரு க்ஷணார்த்தம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது எனக்கு பிடிக்கல எங்க ஆளுகளே இப்படி இருக்கா பையன் இப்படி இருக்கான் பொண்டாட்டி இப்படி இருக்கா என்ன எக்ஸாம்பிள் தானே எல்லாரும் அப்படிதான் இங்கிலீஷ்ல சொல்றான் பாருங்க love the world loves with you cry you cry alone சங்கடம் வந்தபோது யாரு கூட வரா ஆமா இப்ப நம்ம how are you sir எப்ப கேட்கிறோம் நல்லா இருக்கிறத கேட்கிறோம் கஷ்டப்படுறது கேட்கிறோமோ பார்ப்போம் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் போயிடுவார் இதுதான் நம்ம கஜேந்திர மோட்சத்துல லெசனு ஆரம்பத்தில் எல்லாம் வந்து ஆகுங்கிறது அதுக்கப்புறம் பார்த்து நம்ம மேலே வண்டி ஓடாது பொழுது எல்லாம் போயிடுது ஃபைனலி கஜேந்திரன் ஹேஸ் டு டீல் வித் தி கிராக்கடைல் பார்த்தான் வண்டி ஓடாது உடனே பகவான் தான் இது முன்னாலே வந்துவிட்டா நல்லது சிரமம் இல்லாமல் போயிடும் அதனால தத்ரஸ்தாதும் பிரசகதி மனஹா ந க்ஷணம் ஆர் ந க்ஷணார்த்தம் பாதி க்ஷணம் ஒரு க்ஷணங்கிறது ஒரு விங்கு இதான் க்ஷணம் க்ஷணார்த்தம் தான் அதோட குறைச்சல் நம்ம டைமிங் ரொம்ப பிரமாதம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் ஒரு தாமரை இதை குத்துறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் இப்படி கணக்கு போட்டு யுகத்துக்கு வந்துவிடுவா ஒரு ஸ்பிளிட் செகண்ட்லேருந்து யுகம் வரைக்கும் டைம் மெஷர் இருக்கு க்ஷணம் க்ஷணம் அப்போ பார்த்தா அவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போல் இருக்கு வெளியே போய் சண்டை போட வேண்டாம் வீட்டுக்குள்ளே அப்படிதான் இருக்கு அப்போ டிசைட் பண்ணிட்டான் இனி நம்ம இங்கே இருக்கப்படாது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் ஆனால் பண்ணுறானே அப்படி டிசிஷன் அது வந்து உரைச்ச டிசிஷனா கேட்டால் இல்லை ஸ்மசான வைராக்கியம் மாதிரி தான் ஸ்மசான வைராக்கியம் அப்படி தானே நம்ம ராஜன் சார் எல்லாம் போக வேண்டியது ஆமா திரும்பி வந்து மறுபடியும் அட்ராசம் பண்ண ஆரம்பிச்சு சொல்கிறானுங்க இங்கே உட்காருங்களா வெயிலான இல்லைடா வைட்டமின் டி ஃப்ரீ உங்களுக்கு வைட்டமின் டி ஃப்ரீ பகவான் எல்லாம் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாரு இல்லை உங்களுக்கு கண்ணு குசான இங்கே வாங்க பிரசவ வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் அதான் கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷம் இந்த குழந்தை திரும்பி பார்த்தா கஷ்டம் எல்லாம் அப்படியே தான் அது அப்படியே தான் பிரசவ வைராக்கியம் பிரசவத்தில் அனுபவிக்க பகவத் பாதாள் மாது பஞ்சகத்தை சொல்ல பாருங்க ஆஸ்தாம் தாவதியம் சூதி சமயே துர்வார சூலவியதா நைருச்சியம் தனுசோஷனம் மலமயி செய்யாச்ச சம்பத்சரி என்னெல்லாம் கஷ்டங்கள் ஒரு மாசத்துக்கு இந்த அம்மா படுறா அப்படி இருக்கிற அம்மாவுக்கு பிறந்தவன் எத்தனை பெரிய பையனானாலும் சரி ஒரு கஷ்டத்துக்காவது கர்ப்பபார சகனாங்கிற ஒன்றுக்காவது நான் ரிட்டர்ன் பண்ண முடியாதம்மா நான் வந்து லேட்டாக வந்துவிட்டேன் அதனால என்னை மை குருதயாம் மாதரதுலாம் அப்படிங்கிற மாதர பஞ்சகத்தில் அப்படி கஷ்டம் ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் குழந்தை பிறக்கதான் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்திருக்காரான்னு கேட்பவன் அப்படின்னா இதான் பிரசவ வைராக்கியம் அந்த சமயத்தில் இனி வந்து அப்படி நினச்சிக்குவா இது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார் ஃபேமிலி பிளானிங் அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தேவ ரவுண்டு தான் தானே கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த ஞானம் வருது அதுதானே கஷ்டம் கொடுக்குறாரு இதானே குந்தி கேட்குறார் அதனால இங்க என்ன சொல்றார் இதெல்லாம் இப்படி பார்த்தாச்சா வீட்டில் ஒரு க்ஷணம் க்ஷணார்த்தம் உடனே சொல்றார் ஏதோ இருந்தாச்சு இத்தனை நாளைக்கு டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுத்து நல்ல காரியங்கள் பண்ணலை பகவத் சிந்தனை பண்ணலை வேதாந்த விசாரம் பண்ணலை வேஸ்ட் ஆயிடுத்து ஒன்றுலே விளையாட்டுலான டைம் போயிடுது அல்லது அறியாமையினால டைம் போயிடுது போனது போட்டோம் இனி ஒரு செகண்ட் இருக்கப்படாதுன்னு கிடு கிடு கிடுன்னு வீட்டை விட்டு இறங்குறான் அந்த இறங்குறவனுக்கு ஏதாவது முகூர்த்தம் பார்த்தா சன்னியாசம் வாங்கணும் இருக்கும் இல்லை சாஸ்திரம் என்ன சொல்றது எப்போ சன்னியாசம் ஆகணும் தோணித்தோ எடுத்து விடுங்கிறது ஏன்னா மனசு மாறிடும்
அந்த சமயத்தை சன்னியாசம் வேணும்னு தோணுனா எடுத்துடு. இல்லைன்னா யோசிச்சு பார்த்தா என்ன இருக்கு, இன்னும் டைம் பார்த்துக்கலாமேன்னு பண்ணிவிடுவான். அதனால சிந்திக்காதேன்னு சொல்றது. இவன் இறங்கிதான் முகூர்த்தம் பார்க்காம குழந்தை அடல சத்தம் கேட்டு எப்பா இந்த குழந்தைய தட்டி கொடுத்துட்டு போறோம்னு வீட்டுக்கு வந்தான். நான் எங்கேயாவது போவேனா? ஜாதம் ஜாதம் கதம் அபிகதம் பால்யதோ லவ்யதோ வா ந இதஸ்தேயம் க்ஷணம் அபிகிரிகே முஞ்சதக்கோ முகூர்த்தா. போறவனுக்கு முகூர்த்தம் பார்க்கணுமா? பஞ்சாங்கம் பார்த்து தான் சன்னியாசி எடுத்துக்கணுமா? வேண்டாம். இது அத்தியந்த வியவசிததியா, ரொம்ப ஃபேமா நினைக்கிறவன். நிசரந்தோ விகேகாது, வீட்டிலேருந்து வெளியில வரவன். ஆவர்த்தந்தே, திரும்பி வரான்னார். அஜெக்டிவ் விட ஜடிதின்னு போட்டான். போகும்போது கொஞ்சம் அப்படி யோசிச்சுட்டு இறங்கினான், வரும்போது ஓடி வந்துட்டான். ஆவர்த்தந்தே ஜடிதிதாம். எதுக்காக? சாந்தோஹேதோஹோ சிசுனாம். குழந்தைகளுக்கெல்லாம் தட்டி கொடுத்து சமாதானம் சொல்லிட்டு போறேங்கிறான். இந்த பையன் சன்னியாசி ஆகுறான். எல்லாம் வைராக்கியம். வைராக்கியங்கிறது வந்தா போறாது, நினைச்சு நிற்கணும். அதுதான் வைராக்கியங்கிறது. ஏதோ அந்த சமயத்தில் கோவிச்சுட்டு போறதோ இல்லை ஒரு கஷ்டத்தினால போறதோ அதெல்லாம் வைராக்கியம் இல்லை. கான்சியஸா இருக்கணும். இதுதான் ஜடபரதன் எக்ஸாம்பிள். அவர் எப்படி ராஜ்யம் பிரிச்சாருன்னா, எல்லா சமுத்திரமும் சுத்தக்கூடிய ராஜ்யம் இருக்கு, ஒன்றும் இல்லாமல் சண்டையில் போல சகல விபவங்களும் இருக்கிறது, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சார். விஷயம் என்னன்னு கேட்டால், ஞானம்தான் பெருசு, இதெல்லாம் இல்லை வராதுன்னு சொல்லி குழந்தைலாம் அப்படி யதாபாயம் விபஜ்ய குழந்தைகள்லாம் கூப்பிட்டு அவளுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும் எல்லாம் கொடுத்துட்டு எங்கே போனாருன்னு கேட்டான். புலகாசிரமம், புலக ரிஷியோட ஆசிரமம். இப்போ நம்ம நீப்பால் சொல்கிறோமே அந்த இடம் தான் சொல்கிறோம், கண்டகி நதி. அதைத்தான் அதுக்கு எக்ஸ்லாமிக் சொல்லியிருக்கார். அங்கே போய் பிரபராஜா பிரபராஜான்னு போட்டார். பிரபராஜ காலனாக்கா ஒரு இடத்துல நிற்காதவா, அங்கே போயிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த கதையில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் மான் வந்தது, எல்லாம் பின்னாடி சொல்லிட்டு போகும். அப்போ எல்லாம் சகல சௌபாகியமும் இருந்தது, சகல சம்பத்தும் இருந்தவர் வேண்டாம் போறார். இல்லாதவன் போது ஆச்சரியம் கிடையாது. நான் அந்த மாதிரி சன்னியாசம் இல்லை. உண்மையான வைராக்கியங்கிறதுனா இருந்தும் வேண்டான்னு சொல்றது. அப்படி போனோம். இவன் அப்படி போல, இவன் ஏதோ கோவிச்சுட்டோ சங்கடப்பட்டோ போறான். நான் சொல்லி இது வந்து லாங் ஸ்டாண்டிங் இல்லை. திரும்பி இது 22. நைவ ப்ரூமோ வயம் அதிதயோ அபியாகதாக பந்துவர்காக दीनानादाः सुहृदैदिये तेषु कार्यादयेति यं त्वं पुष्यं मनसु गुरुते नित्यं आत्मानमेकं जन्मनि अस्मिन्ने इव विव्रीहि तं सर्वदा उत्पुल्लपापाः. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த உலகத்துல உன்னோட பாடி என்ன வச்சுட்டு இருக்க, மனசை சந்தோஷமா வச்சுட்டு இருக்க, எல்லா சௌக்கியங்களும் அனுபவிச்சுட்டு இருக்க. இதே மாதிரி இந்த வரக்கூடிய ஜென்மால வரணுமா வேண்டாமான்னு கருதுது தர்மசாஸ்திரம். வேணும். அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த வழியை பார்க்காதக்கு இந்த லைஃப் தான் லாஸ்ட் நினைச்சுட்டேன்னு சொல்றது. என்ன ஆசயம்? இந்த ஜென்மால அனுபவிக்கத்தோட இல்லாம தர்ம காரியங்களை பண்ணி அதுக்கும் அட்வான்ஸா பண்ணி வச்சுக்கோன்னு சொல்றது. தர்மம் பண்ணும்போதோ இல்ல பாவம் பண்ணும்போதோ காரியம் பண்ணும்போதோ என்ன பண்ணணும் தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? தர்மம் பண்ணும்போது நான் பர்மனண்டா இருக்கேன்னு நினைச்சுக்கோங்கிறார். பாவம் ஏதாவது படுதானா யமன் தலையை பிடிச்சுட்டான்னு நினைச்சுக்கோங்கிறார். தப்பு பண்ணும்போது உடனே நமக்கு ஏதாவது வந்துவிடுன்னு நினைச்சுக்கோ. நல்ல காரியம் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இருப்போம்னு நினைச்சுக்கோ. என்ன ரிவர்ஸ் பண்ணி பாருங்க, மீனிங் ஆப்போசிட். பாவம் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இருப்பேன்னு நினைச்சுட்டாக்கா அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கலாம்னு நினைச்சுடுவான். தர்மம் பண்ணும்போது உடனே போயிட்டு இருந்தா பண்ணி என்ன பிரயோஜனம்னு விட்டுடுவான். அதனாலதான் அந்த டைமிங் சொல்றார். உடனே நல்ல காரியங்களை பண்ணிவிடு. கஷ்டம் பண்ணும்போது நீ பயந்துக்கோ. இது ரெண்டும் வச்சுருந்தா தான் அது பண்றது இல்லை. நம்ம இந்த லைஃபை மாத்திரம் வச்சுட்டு விடுறோம். இன்னொரு லைஃப்லையும் சௌக்கியமா இருக்கணுமானா அதுக்கு இப்ப நீ என்ன பண்ணணும்? இப்ப நம்ம என்ன பண்றோம்? நைவ ப்ரூமஹா, நம்ம பேசுறது இல்லை சொல்றது இல்லை. வயம் அதிதயா அபியாகதாக. அதிதி அபியாகதன்னு 2 பேர். அதிதினாக்கா சொல்லாம வரவன். ந வித்யதே திதிஹி அதிதி. அபியாகதன் இன்வைட்டி, கெஸ்ட் வேற இன்வைட்டி வேற. நம்ம கூப்பிடுறது வீட்டுக்கு வந்தான்னா அவன் அதிதி இல்லை, அபியாகதன். கூப்பிட்டு வந்திருக்கான்.
அதிதி யாரு? ந வித்யதே திதிஹி, சும்மா வரானே அவன் அதிதி. இதனாலதான் உபனிஷத்து என்ன சொல்லுது? அதிதி தேவோ பவா சொல்லுது, அபியாகத தேவோ பவா சொல்லலை. என்ன காரணம் பாருங்க. இப்போ அதை நாளைக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் நாளைக்கு எங்கள் காத்துக்கு வாங்க சொல்கிறேன், வரேன்னு சொல்கிறேன். ஒரு 8 மணிக்கு வரேன் சாருங்கிறேன். சரி, 8 மணிக்கு ஐ எம் ரெடி, யூ வில் கம், ஐ நோ. அப்போ அந்த 8 மணிக்கு நீங்கள் வருவேன், சாருக்கு ஏதாவது கப் காஃபியோ ஏதாவது வேணுமேன்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக இருப்பேன். சொல்லாமல் கூட வந்துருந்தா ப்ரிப்பேர்டாக இருக்கலாம், இல்லை அன்ப்ரிப்பேர்டாகவும் இருக்கலாம். ஆனால் அன்ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது வந்தால் அவனை தெய்வமாக வச்சுக்கோங்கிறார். ஒரு ஆளை கூப்பிட்டு விட்டு, அபியாகதன் கூப்பிட்டு விட்டு அவனை நம்ம மரியாதை பண்ணலையானா இட் இஸ் கால்குலேட்டட் ரேங்க் இன்சல்ட் ஃபார் த பர்சன். அதிதி அப்படி இல்லை, சொல்லாமல் வரா. அப்போ கூட உங்களுக்கு சௌகரியங்கள் இருக்கும் இருக்காது, அப்பவும் அவனை பகவான் மாதிரி நினச்சி அதிதியை தேவனை மாதிரி நினச்சிக்கோ. இங்கே சொல்கிற ரெண்டு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வயம் அதிதிகளையும் சரி, அபியாகாதாலையும் சரி, பந்து வர்க்கங்களையும் சரி, தீனாளாக இருக்கிறவா, நம்மளை ஆச்சரியமாக இருக்கிறவாளையும் சரி, அவளுக்கெல்லாம் நம்ம வேண்டதெல்லாம் இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். கரெக்டு தான். எதுக்காக? நமக்கு அது ஏதாவது ரிட்டர்ன் இருக்குன்னு பார்த்து செய்கிறோம். அது உங்களுக்கு அடுத்த ஜென்மாவுக்கு கை கொடுக்குமான்னு தான் வராது. இப்படி எப்படி பண்ணுறீங்களோ, எம் துவம் போஷ்யம், ஆரை போஷிப்பிக்கிறவளோ இந்த மாதிரி மனசி குருஷே நித்தியம் ஆத்மானமேகம். இதை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை பண்ணுற மாதிரி இன்னொரு ஜென்மா, இன்னொரு உலகம், அங்கேயெல்லாம் கூட இதே மாதிரி சந்தோஷம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், இது ஏதோ ஒரு காரணத்தாட ஏதோ குவிட் ப்ரோக்கோ இது பண்ணால் அது வரும், அப்படி இல்லாமல் தர்மத்தை சிந்தனை நீங்கள் இருந்தேன்னா இங்கேயும் சௌக்கியம்தான், இனி வரக்கூடியதும் சௌக்கியம்தான். ஆனால் தர்மத்தை யாரும் பண்ணுறதில்லை, இதைத்தான் பண்ணிட்டு இருக்கா. உலகத்தில் நமக்கு என்ன கிடைக்குமோ, என்ன ரிட்டர்ன் இருக்குமோ அதை பண்ணுறான். அதனால தான் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் அம்மாவோட லவ்வுக்குமா தான் கொடுத்தாரு. பாக்கி எல்லாரோட லவ்வுமே ஏதோ ஒரு காரணம் தான். அப்பா ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அண்ணா ஆகட்டும், பொண்டாட்டி ஆகட்டும், எல்லாம் ஏதோ எதிர்பார்த்து தான் இருக்காளே தவிர அம்மா ஒருத்தி தான் ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கக்கூடியது. இந்த ஒன்றுக்கு தான் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காரு. பாக்கி எல்லாம் ஏதோ எதிர்பார்க்கறது. இவங்கள்ட்ட நல்லா இருந்தால் நமக்கு எதாவது கிடைக்கும். அம்மாவுக்கு ஒன்றுமே கிடைக்காது, அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துடலாம். நம்ம உலகத்தில் இந்த மாதிரி பண்ணுறோமே, இந்த சௌக்கியத்துக்கு சாஸ்திரம் அது தப்பு சொல்லலை. ஆனால் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் சொல்கிறது, இதே சௌக்கியம் உனக்கு இன்னும் வேணுமானா நீ என்ன பண்ணணும்? அந்த காரியத்தை பண்ணு. ஒரு லைனில் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு. இப்போ சொல்ற அடுத்த ஸ்லோகத்தில் 24வது, கோனு வியாசா கவைவ மனுஹு கோன்வசௌ யாஜ்ஞவல்க்யः யைஹி உத்திஷ்டம் ஹிதம் அசகிருது அஸ்மாசு பித்ரேவ புத்ரே. பித்ரேவா புத்ரே, அப்பா பையனுக்கு சொல்ற மாதிரி. அதனால தான் அப்பாவுக்கு குருஸ்தானம் கொடுக்குறது. ஆமாம், ஒரு 5 பேர் குரு, சாப்பாடு போட்டவன் குரு, வித்தியை கொடுத்தவன் குரு, பெத்து நம்மளை வளர்த்துறவன் குரு, பயத்தை இல்லாமல் பண்ணுறவன் குரு, வயசுக்கு பெரியவன் குரு. இப்படி 5 பேர் குரு நம்ம சாஸ்திரம். அப்பாவுக்கு குரு பூனை போடுறதுனால தான் அப்பா போடுறார், குருஸ்தானம் கொடுத்துருக்கிறது. அப்போ இந்த மாதிரி குரு புத்திரேவ பித்ரே, புத்திரனுக்கு பிதா. எப்படி சொல்றார்? உத்திஷ்டம். இவள் தான் நமக்கு குரு. ஆறலாம் வியாசன், மனு, யாஜ்ஞவல்க்யர். அவள் என்ன பண்ணியிருக்கா? உத்திஷ்டம்னா எரிஞ்சு சொல்லியிருக்கா. எதை? ஹிதம், நமக்கு எது நல்லதோ அதை சொல்லியிருக்கா. எப்போ? அசகிருது. சகிருதுன்னா ஒரு வாட்டி, அசகிருதுன்னா திருப்பி திருப்பி சொல்லியிருக்கா. ஏதோ ஒரு வாட்டி சொன்னோம், இவன் கேட்காம போட்டான், எப்படியோ போட்டு வந்து விடலை. அசகிருதுனாக்கா திருப்பி திருப்பி நல்லதே சொல்லிட்டு இருக்கா. அவள் பஷ்யாமஹ தான் நிருபதி கிருபா சாகரான் லோகபந்தூன்னு. அவள்லாம் லோகபந்துக்கள், லோகத்துக்கு பந்துக்கள். லோகம் மனுஷன், மனுஷாள் அவளுக்கு பந்துக்கள். பஷ்யாமஹா அவளெல்லாம் நம்ம எப்படி பார்த்துட்டு இருக்கோம்? தானு நிருபாதி நிருபதி கிருபா, நிருபதி கிருபா சாகரம். அதாவது அவ்வளவு அவளுக்கு ஓஷன்ஸ் ஆஃப் மர்சி. அதனால அப்படி சொல்லியிருக்கா. நாம என்ன பண்றோம்? வேறு டைப் ஆஃப் பீப்புளே பார்க்கிறோம். பஷ்யாமஹா அஸ்மாது நிரவதி தமஹா ஸ்மாதரானு பிரம்மபந்தூன். க்ஷ்மாதரம், க்ஷ்மாந்த பூமி, க்ஷ்மாதரம்னா அந்த பூமியை தாங்கிறது. அதாவது பர்வதங்கள். எந்த மாதிரி பர்வதம் அதுன்னு கேட்டால் தமக்ஷாமதா, தமசுன்னா இருட்டு, அஜ்ஞானம்.
2 குரூப் இருக்கீங்க. ஒன்று மனு, வியாசர், யாக்ஞவல்கியர். அவள்லாம் நமக்கு ஹிதத்துக்கு ஞானோபதேசம் தர்மத்தை எல்லாம் சொல்லி நம்ம நல்லா வரணுங்கிறதுக்கு வேண்டி திருப்பி 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 அப்பா பிள்ளை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு. அதுகெல்லாம் எப்படின்னா ஒரு மலையளவில் இருட்டோட அஜானத்தோடு இருந்து நமக்கு ஒன்றும் ஹெல்ப்பே பண்ணாமல் அவ காரியத்தை மாற்றிட்டு பேர் மாத்திரம் பிராமணன் போட்டுக்கிறார். ஆனால் பேர் என்ன சொன்னாருங்க? பிரம்ம பந்துன்னு போட்டார். இவாளுக்கு என்ன போட்டார்? லோக பந்துன்னு போட்டார். லோகத்துக்கு பந்துக்கள். இவாள்லாம் பிரம்ம பந்துன்னா அப்பியரிங் டு பி பிராமின், அப்பியரன்ஸ் பிராமின். பார்த்தாக்கா ஏதோ புனல் போட்டுக்கிறதோ இல்லை விபூதி போட்டுக்கிறதோ ஏதோ ஒன்று போட்டு வேஷம் இருக்கும் அதில். ஆனால் இவனுக்கு உண்மையான அந்த பிரம்மண்யமோ இல்லை என்ன பிராமணனோட விற்த்தியோ அதுவும் பண்ணுறதில்லை. அவளையும் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். என்னதுக்கு இது ரெண்டையும் பிரித்து காட்டினா? இப்போ யாரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னு காட்டுது. யார் ஒரு ஷோவோடு இருந்துட்டு அது பண்ணுறேன் இது பண்ணுறேங்கிறதுக்கு இருந்தால் அவங்கனால தான் போகிறோமே தவிர உண்மையாக அவள்லாம் சொல்லிருக்கா அது நம்புகிறோமோ? மனு சொன்னால் அது என்ன சார் அதாரிட்டின்னு கேட்குறோம். வியாசம் சொன்னால் அது எப்படி நம்புறதுன்னு கேட்குறோம். அவள் தான் உண்மையாக நமக்கு பந்துக்கள். ஆனால் அதெல்லாம் விட்டு இவன் என்னத்தையோ ஷவடா அடிச்சுன்னு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவனோட காரியத்துக்கு கொண்டு அவனை நம்பி இவன் முன்னால் போயிட்டு இருக்கான். இவெல்லாம் உண்மையாக பந்து இல்லை. இவன் பிரம்ம பந்து. ஹி அப்பியர்ஸ் டு பி ஒன்லி யுவர் ரிலேஷன் ஆர் இன்ட்ரெஸ்டட் பர்சன். அப்போ ஆளை பார்த்துக்கணுங்கிறார். யார்கிட்ட எப்படி இருக்கணும்? நாட் அவுட்வர்ட் ஷோ பட் இன்டென்ஸ். ஆமாம். 24 25 யத்தாமிஸ்ரே நரக குஹரே யத் பகிஷ்ச சக்கரவாளாத் பாதாளே யதவிதரணௌ வர்ஷிகீஷு சபாசு ரூடம் காடம் தமயிதி சமஸ்தம் ச தத் சித்யமானம் நாஸ்மாகாந்தஹ கர்ணதமசோ தாசபாவேபி யோக்யம். 2 விதமான இருட்டை டிஸ்கிரைப் பண்றார். சில இடங்கள்லாம் இருட்டு இருக்கு. எந்த மாதிரி இருட்டு? கூர் இருட்டு வெளியில, உள்ள ஒரு இருட்டு இருக்கு. இந்த இருட்டுக்கும் அந்த இருட்டுக்கு என்ன கம்பேரிசன்னா, அந்த இருட்டெல்லாம் இந்த இருட்டுக்கு தாசபாவியம் கூட பண்ண முடியாதான். என்னெல்லாம் அந்த இருட்டு? எது தாமிஸ்ரே, தாமிஸ்ரம் ஒரு நரகம். தாமிஸ்ரம், அந்த தாமிஸ்ரம், ரௌரவம், மகாரௌரவம், கிருமி போஜி, இப்படியெல்லாம் பாகவதத்தில் இந்த ஜடவர்தோ வாக்கியானத்துக்கு பின்னால அதுக்கு பேரு இதுதான் நரக வர்ணனான்னு. நிறைய நரகம் 24 நரகம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு பகவத். 24 விதமான நரகம். அதுக்கு 6 எலிஜிபிள்னு சொல்லியிருக்காரு. பொய் சொல்றவனுக்கு எது, ஏமாத்துறவனுக்கு எது, இப்படிலாம் நிறைய சொல்லிட்டே வந்திருக்காரு. பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்டான். சுகாச்சாரியால் இவ்வளவு உண்டு சொல்றே, கலிகாலத்தில் ரொம்ப பேர் தப்பு பண்ணுவா, அவளுக்கெல்லாம் இடம் இருக்கோன்னு கேட்டான். அது ஆளை பார்த்து இடம் பெருசாயிடுமா? அகாமடேஷன் ப்ராப்ளமே இல்லை, அது பாட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படிங்கிறான். அதுல ஒரு நரகம் தான் தாமிஸ்திரம்ங்கிறது. தாமிஸ்திரம் தான் ஒரே இருட்டா இருக்கும். அந்த தாமிஸ்திரம் இன்னும் டென்ஸ் இருக்கும். அப்போ எது தாமிஸ்திரே நரக குஹரே, குஹரம்னா குழி, அந்த மாதிரி ஒரு இடம். இல்லாட்டா எத் பகிஹி சக்கரவாலாது, சக்கரவாளம்னு ஒரு வால் இருக்கான், யூனிவர்ஸை பூரா கவர் பண்ணி. அதுக்கு அந்த பக்கம் சன்லைட் போகாதான், கூலிட்டு. சன்லைட் இஸ் ஓன்லி வித்தின் திஸ். அது என்ன பெருசு தெரியாது. இந்த ஹோல் யூனிவர்ஸுக்கு கவர் பண்ணி வெளியில் ஒரு வால் இருக்கு, அது பேர் சக்கரவாளம்னு பேரான். அதுக்கு வெளியில அப்படிங்கிறார். அது இருட்டு. பாதாளே யதபி தரணௌ வார்ஷிகீஷு க்ஷபாசு, தரணௌ பூமியில, வார்ஷிகீஷு வருஷம் மழை, மழை சமயத்தில் உண்டான இருட்டு இருக்கு. அதுவும் மேகங்கள்லாம் வந்து இருக்கும்போது அந்த மாதிரி உள்ள இருட்டெல்லாம் வெளியில் இருக்கே சார், அந்த இருட்டெல்லாம் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டான். இதெல்லாம் துச்சமான இருட்டுன்னா. அப்போ எதுதான் சரி இருட்டு? ரூடம் காடம் தம இதி சமஸ்தம் ச, உள்ள இருக்க அந்த இருட்டு என்னது? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்துக்கு இத்தனை இருட்டும் வந்து உறவோட கொள்ளாதுன்னு விட்டார். அஸ்மாகம் அந்த கரண தமசா, அந்த கரண தமசு, உள்ளே இருக்கக்கூடிய மனசு இருக்கக்கூடிய இருட்டு. அதுக்கு தாசபாவா அபி, அதுக்கு தாசனா இருக்கிறது கூட யோகிதை. அதான் இன்னொரு இடத்த சொல்லும்போது சொல்றார், அந்த வெளி இருட்டெல்லாம் எப்படி போகும்னா லைட்டு போட்டா போயிடும். வெளியில் இருட்டு சிம்பிளா போயிடும். உள்ள இருட்டு எப்படி போகும்? அது லைட் போட்டா போகுமா?
1000 வாட் பல்புக்கு முன்னாடி உட்காந்துட்டா ஞானம் வந்துடுதானே? தலைவலிக்கும், அவ்வளோதான், ஞானம் வராது. அதனால என்ன பண்ணணும்னு கேட்டார், 1000 சூரியன் உதிக்கட்டும், 1000 சந்திரன் உதிக்கட்டும், ஏக கால ஏக தேசத்தில் உதிக்கட்டும், அப்போ கூட வெளியீட்டெல்லாம் போகுமே தவிர உள்ளே இருக்க இந்த அஜ்ஞானமான இருட்டு இது போகாது. அது போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார், எல்லாம் விஷயம் தெரிஞ்சு ஞானிகள் பிரம்மனிஷ்டாட்ட உட்கார்ந்து அவள் வேதாந்தம் சொல்லும்போது அதை பார்த்து விசாரம் பண்ணி அந்த பல மெத்தடு சொல்லியிருக்காங்க, சிரவணம் பண்ணணும்னா அப்படி பண்ணினால்தான் போகும். உத்யந்து சதமாதித்யாக உத்யந்து சதமிந்தவஹ நவினா விதுஷாம் வாக்கியைஹி நஷ்யதி ஆப்யந்தரம் தமஹ. உள்ளே உள்ள தமசு, அதாவது அஜ்ஞான நிவர்த்தி எப்படி வரும் அப்படின்னா வேதாந்த சிரவணம் விசாரம், வேற வழி கிடையாது. வெளியில் லைட்டு போட்டால் புண்ணியம் இல்லை. அது மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய இருட்டுக்கு எது ஈக்குவல்னு கேட்டால் ஒன்றுமே ஈக்குவல் இல்லை. ஏன் இப்படி சொன்னார்? உள்ளே உள்ள இருட்டினால்தான் வரக்கூடிய விவகாரங்கள் பூரா. பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் ஆரம்பத்திலே பகவத்பாதால் சொல்லிவிட்டார், அஸ்யாக அனர்த்தஹேதோகோ பிரகாணாய ஆத்ம ஏகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வ வேதாந்தாக ஆரம்பியந்தே. எல்லா வேதாந்தங்களும் எதுக்கு ஆரம்பிச்சிருக்குன்னு கேட்டா, அஸ்யாக அனர்த்த ஹேதோகோ பிரகாணாய, இந்த அனர்த்துக்கு காரணமான இந்த அஜ்ஞானத்தை அடிச்சு விரட்டுறதுக்கும், அஸ்யாக அனர்த்த ஹேதோகோ பிரகாணாய ஆத்ம ஏகத்துவ வித்யா பிரதிபத்தையே, பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் அபேதம் அப்படிங்கிறது சொல்றதுக்கு தான் சர்வே வேதாந்தாக ஆரம்பியது. எல்லா வேதாந்தங்களும் அதுதான் வந்திருக்கு. அதுக்கு மேல் சொன்னார், யதா அயம் அர்த்தா சர்வேஷாம் வேதாந்தானாம் சாரீரிக மீமாம்சாயாம் பிரதஷ்டயிஷ்யாம. பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் நான் எழுதுறேன், சாரீரிக மீமாம்சா பாஷ்யஸ்ய வியாச்சிக்யாசிதஸ்ய இதம் ஆதிமம் சூத்திரம் அதாதோ பிரம்ம ஜிக்யாசா. இன்ட்ரோடக்ஷன். அப்போ எது நமக்கு போகணும்னு கேட்டால் அஜ்ஞான நிவர்த்தி. நான் அடிக்கடி பெரியவா சொல்லுவேன், ஞான பிராப்திங்கிறது கிடையாது, அஜ்ஞான நிவர்த்தி தான் வேணும். அதுக்கு தான் அதெல்லாம் பாடுபடுது. அஜ்ஞானம் போகணும்னா மோகம் போகணும். அது மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம அது இது நினச்சிருக்கிறதுலாம் இருக்கு, இந்த சர்ப்பரஜி நியாயம் மாதிரி அதெல்லாம் போனால் தான் எது மிஞ்சி நிற்கிறதோ, நேதி நேதி இது ததா ஆதேசகாங்கிற அது இல்லை அது இல்லை அதுன்னு தட்டி தட்டி எரிஞ்சு பிரம்மத்தில் தான் எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்குது. ஞானம் வர வரைக்கும் அவன் அஞ்ஞானி. அவன் ரூடம் காடம் நேச்சுரலாகவே இருந்துருக்கு, காடமாக இருக்கான், திக்காக இருக்கான். அப்படி இருக்கக்கூடியது சமஸ்தம் எல்லாத்துக்கும் அதை மறைக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. அப்படி இருக்கிறத அந்த நகா அஸ்மாகம் அந்த கரணம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தமசு இருக்க, அந்த கரண தமசு, அது பாக்கி உள்ள அந்த வெளியே சொன்னோமே அதுக்கெல்லாம் இதோட தாசனா இருக்கிறதுக்கு யோகியதை இருந்தது. இதான் மாஸ்டர் பாவம், இதான் பெருசு. இதுக்கு தாசபாவம் கூட கிடையாது. 25 சர்வானர்த்த பிரதமகரணே சர்வ பாவைஹி ஜிஹாஸ்யே தேஹே மோஹஹ யதி பரிணதா கோஷணீயோ மயேதி அஸ்தாமேவம் பபுஹு இதம் யுவாகாமி ச அஸ்மாகமேவே ஏஷாப்யாஸ்தாம் மதிர்ஜி பரம் தர்மசாஸ்திரேஷு கோஷா. தர்மசாஸ்திரேஷு கோஷா, தர்மசாஸ்திரம் எதை கோஷிக்கிறது கேட்டா, நீ இந்த உலகத்தை சௌக்கியமா இருக்கிறத பத்தி தப்பு சொல்லலே. தர்ம அர்த்த காம மோட்சம் தானே சொல்லுதான். தர்மத்தினால வரக்கூடிய அர்த்தம், அந்த அர்த்தத்துக்கு அடங்கின காமம், அது தப்பே சொல்லலை. சௌக்கியமா இருக்காதே கஷ்டப்படு யாருமே சொல்லலை, சௌக்கியமா இரு. ஆனா மெத்தட் சொல்லி கொடுத்துட்டான். நீங்க காமத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு தர்மம் பண்ணும், அந்த தர்மத்தோட நீங்க அர்த்தத்தை சம்பாதிச்சு அந்த அர்த்தத்துக்குள்ள காமத்தை அடையும் சொல்றானே தவிர, அதான் ஆசீர்வாதம் பண்ணுது என்ன சொல்ற பார்த்துக்குவோம். என்னெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவா, என்னென்ன ஆசை உண்டோ அத்தனையும் வரையும் சொல்ல மாட்டான். தர்ம அவிரோதேன்னு சொல்லிடுவான். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத ஆசை உண்டா, அதுக்கெல்லாம் உங்களை ப்ளஸ் பண்ற. எனக்கு தேவையில்லாததெல்லாம் வேணும், அதர்மமா வேணும்னா அதை அனுகிரகம் பண்ண மாட்டா. தர்மத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஆசை எதுண்டோ அதுக்கெல்லாம் அவனுக்கு அனுகிரகம். அது மாதிரி
இதுல தர்மசாஸ்திரேஷு கோஷா இது தப்புன்னு கோஷிக்கல. இது இனி நீ நன்னா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுன்னு கோஷிக்கிறதே தவிர இன்னைக்கு தர்மம் படிக்க நீங்க என்னெல்லாம் அனுபவிக்கமோ அனுபவிச்சுக்கோ. 10 கோடி ரூபா வேணுமா சம்பாதிச்சுக்கோ. எந்த மெத்தேடுன்னு மாத்திரம் சொல்றது. தர்மம் படிக்கவா, அது படிக்க என்ன அப்படி பண்ணவன் என்ன பண்ணுவான், அதை நல்ல விஷயத்துக்கு செலவழிப்பான். கஷ்டப்படாம காசு கிடைச்சுட்டா அவனுக்கு அதோட வேல்யூ தெரியாது. இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. நம்மளாம் 1 ரூபா பார்த்ததே கிடையாது, 5 ரூபா பார்த்ததே கிடையாது, 10 ரூபா பார்த்தது கிடையாது. இன்னைக்கு எடுத்தாலே 500 ரூபா நோட்டு தான் எடுக்கிறான். அவனுக்கு அதோட கஷ்டங்கள் தெரியலை. நல்லா இருக்கட்டும், யாரையும் குறை சொல்ல வேண்டாம். பட் அவளுக்கு ஒன்றும் கஷ்டம் தெரிய மாட்டேங்குது. எந்த விஷயம் கஷ்டத்தில் வரும்போது தான் யோசிப்பான். இது ஏதோ இருக்கு, யாரோ கொடுக்குறா, யாரோ பண்றான்னு போயிடுறான், அவனுக்கு தெரியறது இல்லை. இப்போ அந்த மாதிரி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சம்பாதிச்சான்னா அதே மாதிரி உள்ள வேதத்தை பண்ணுவனே தவிர கண்ணாபின்னாந்து பண்ண வேண்டாங்கிறதுனால தான் அந்த சிஸ்டம் வச்சார். அதனால தர்மசாஸ்திரத்தில் இது தப்புன்னு நினைக்கல, கஷ்டப்பட்டுன்னு சொல்லலை, சந்தோஷமா இருக்காதே சொல்லலை, எப்படி இருக்கணும்னு சொல்றது. அதனால என்னாச்சு, இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ கேரண்டி ஃபார் ஃபியூச்சர் ஹாப்பினஸ். அதைத்தான் சொல்லிட்டு இருக்கு. சர்வ அனர்த்த பிரதமகரணே, எல்லாவித அனர்த்தங்களுக்கும் முதல் சாதனமானதும், சர்வபாவைகி ஜிகாசியே, எப்படி யோசித்து பார்த்தாலும் தனக்கு தகுந்தது அல்லாததுமான தேகே சரீரத்தில், மயா போஷணியா, நான் இதை ஒழுங்கா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்க, இது மோகா எதி பரிணதா, இது பூரா அப்படி இருந்தால் அஸ்மாது இருக்கட்டும், தப்பு இல்லை, தர்மசாஸ்திரம் தப்பு சொல்லலை. இதம் வபுகு இவா, இந்த சரீரம் ஆகாமி, நீ வரப்போற சரீரம் ஒன்று இருக்கு, அதுக்கும் ஆஸ்மாகம் ஏவா, நம்மளுடைய இதே தாட்ல ஏஷாபிமதிகி, இப்படியே நன்னா இருக்கட்டும் நினைப்பு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், தர்மசாஸ்திரேஷு கோஷா வர்த்ததே. இப்ப நீ நன்னா இருக்கே இரு, சௌக்கியமா இருக்கே இரு, சந்தோஷமா இருக்கே இரு, எது வேண்டாம் சொல்லிட்டு சொல்லல. ஆனா இதே மாதிரி நீங்க வரக்கூடிய சரீரங்கள் இருக்கே நமக்கு, அப்படி இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லை. வரக்கூடிய சரீரம் இல்லைன்னு வச்சுக்கோ, மோட்சத்துல இவனுக்கு என்ன ஆச்சு, பிளிஸ் தான். மோட்சம் வராது உனக்கு சரீரம் வருதோ இல்லையோ, இதுவும் சரீரம் கவுந்தையா கஷேத்திரமித்த விதியதே இருக்கு இல்லையோ, அப்படி வரவனுக்கு என்ன பண்ணணும், அவன் இதே சௌக்கியம் அங்கே இருக்கணும்னு நினைக்கணும். கஷ்டம் நினைக்க மாட்டான் யாருமே கஷ்டத்தை விரும்பல. அப்படி வரணுமானா என்ன பண்ணணும், தர்மசாஸ்திரங்கள் அதுதான் சொல்லி கொடுக்குறது உனக்கு, எப்படி நீ இருக்கணும் சொல்லி கொடுக்குறது. இப்ப இருக்கிறது தப்பு இல்லை, சந்தோஷமா இருக்கிறது கரெக்ட் தான், அது தோஷம் கிடையாது. ஏன்னா இது புண்ணியத்தினால வருதான், தப்பு இல்லை. இதே மாதிரி இருந்துட்டு போ. ஐயர் லெவலில் போனா புண்ணியம் வேண்டாம் சொல்லுவோம், அது வேற விஷயம். மோட்சம் வேணும் சொல்லும் போது புண்ணியமும் இல்லை பாபமும் இல்லை. 16 ஸ்லோகம் ஆச்சு, 26 ஸ்லோகம் ஆச்சு. நீங்க நிறுத்திடுவோமா? இங்க இன்னும் 2 சண்டே இல்லை, சாட்டர்டே இல்லை, நீங்க அடுத்த மாசம் தான்.